ஓம் நமச்சிவாய சிவாய நமகா. சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இப்போ நம்ம பேச்சு வாக்கில் நம்ம பேசுகிறோமே, நீ பெரிய உத்தமனா, நீ உத்தமம் போல் நடிக்கிறியே, நீ உத்தமனா இருந்தால் நான் சொல்கிறத சொல்லு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு காலத்திலே உத்தமர்கள் மட்டுமே இருந்த இடம், வாழ்ந்த இடம், தான தர்மம் சிறப்பு பெற்று பல கோடி மகான்கள் மண்ணோடு மண்ணாக இன்னும் ஜீவசமாதி அடைந்து இருக்கின்ற அற்புதமான காவிரி ஆற்றங்கரை ஓரத்திலே உள்ள இடம் உத்தமர் சீலி. நாம் எத்தனையோ வாழ்க்கையிலே போதவில்லை, பத்தலை, யாருக்கும் கொடுக்கணும், எல்லா விதமான கமிட்மெண்ட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன் தாய் தந்தையருக்கு பெற்றோருக்கு சொல்லிய வாக்கை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகள் மாட்டிக்கொள்வதும், மேலும் இளம் வயதினர் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் எல்லோரும் இந்த காலத்திலே பார்க்கக்கூடாத படங்கள், பார்க்கக்கூடாத காட்சிகள், செயல்கள், இரவு கொண்டாட்டங்கள் உங்களுக்கு புரியும். இவையெல்லாம் செய்துவிட்டு வாழ்க்கை பருவத்திலே திருமண வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்து விடுகின்றார்கள். மிக வேதனை அடைகின்றார்கள். ஆனால் இறைவன் காருண்ய வள்ளல், காருண்ய பெரும் கடல். எப்படிப்பட்ட நிலைமையிலும் உள்ளவர்களை பார்த்தா உலகமே புகழும். இன்று உலகத்திலே போற்றி புகழ்ந்து கொண்டாடுகின்ற எத்தனையோ பேர் இசை வல்லுநர்கள், மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், உபன்யாசர்கள், அவர்களுடைய ஒரு வம்சத்திலே ஒரு தலைமுறையிலே வாழ்ந்து வந்தவர்களுடைய வழித்தோன்றல்களே இந்த உலகம் புகழும் மகா மேதைகளாக இருக்கின்றார்கள். அதுபோல் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல காரியம் நடக்க வேண்டும். எவ்வளதோ பாடுபட்டு சேர்த்து வைத்த சொத்துக்கள்லாம் அப்படி இப்படியாக வீணாக போகின்றது. ஒரு தேர்வு, தேர்தல் இப்படியெல்லாம் வந்துட்டாக்க போட்டியும் பொறாமையும் மிகுந்து பெருக்கெடுத்து ஓடும். ஒருவரை ஒருவர் பேச்சினால, செயல்களால் தாக்கிக் கொண்டு தன்னை மாய்த்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் பெரும் சோதனையும் வேதனையும் கலந்து கொடுத்து கொண்டே வருகின்றவர்கள் அதிகமாக தவறாக இந்த பிரபலாரிஷ்ட யுகம் கூடாத நாள் இவைகளில் பிறந்தவர்கள் மிக அதிகமான பேர் பிறந்து விட்டார்கள். அவர்களுடைய வம்சமும் அப்படி ஒன்றுக்கு ரெண்டாக பெருகிவிட்டது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நல்லவர்கள் நல்லவர்களாக வாழவே முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்து விட்டு, ஊரை விட்டு, சொத்தை விட்டு, நிலத்தை விட்டுட்டு வெளியூருக்கு கண்காணாத இடத்துக்கு தலைமறைவு போல ஓடி போய் விடுகின்றார்கள். காரணம், அதில் தவறு செய்தவர்களும் இருப்பார்கள், தவறே செய்யாத மகா உத்தமர்களும் இருப்பார்கள். அவர்களெல்லாம் வழிபட வேண்டிய அற்புதமான பாஸ்கர பூஜை என்று சொல்கின்ற சூரிய பகவானே வந்து பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிங்சாட்சிகள், பரமஹம்சர்கள், யதீந்தாச்சார்கள், வல்லபாச்சார்கள் இவர்களுடன் சேர்ந்து வந்து சிவபெருமானை பூஜை செய்கின்ற நாள் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 7 நாட்கள், அதாவது 23 மார்ச் மாதம் 2025 அன்று முதல் 28 மார்ச் மாதம் 2025 வரை விடியற்காலை நேரத்திலே இந்த சூரிய கிரகணங்கள், அந்த சூரிய கதிர்கள் அப்படியே சிவபெருமானின் திருமணியிலே பட்டு அந்த பூஜை செய்கின்ற
ஒருத்தர் பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம். அந்த நேரத்திலே செய்கின்ற அபிஷேக ஆராதனைகள், அன்னதானங்கள், கோதானம், வஸ்திரதானம், எத்தனையோ தானம், எறும்புகளுக்கு உணவு கொடுப்பது, காக்கைகளுக்கு உணவு கொடுப்பது, இப்படி பசுக்களுக்கு நிறைய வயிறார தீனி போட்டு குளிப்பாட்டி கோசுக்தம் இவைகளை சொல்வதும், ஸ்ரீசுக்தம் வழிபாடும் செய்வதும், மற்றும் பல நமது வாத்தியார் சொன்ன பாஸ்கர பூஜை சக்தி, அதாவது சூரிய கோடி தைலம் என்கின்ற அற்புதமான ஒரு தைலம் இருக்கின்றது. அது நமது ஆசிரமத்திலே திரு வெங்கடகிருஷ்ணன் கேளுங்க. அந்த சூரிய கோடி தைலத்தை 6 அகல் விளக்கு, புது அகல் விளக்கிலே நீங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தால் நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு புது முயற்சி, புது காரியம் எதுவாக என்றாலும் அதில் அப்பரிமிதமான வெற்றி மட்டுமே கிடைக்கும். தோல்வி என்பது கிடையாது. ஆலயத்திலும் இந்த ஆலயத்தில் உள்ள அலுவலகத்தில் விசாரித்து தேவையான உரிய அனுமதிகளை முன்பாகவே பெற்று நீங்கள் எல்லாம் அதுக்கு தேவையான ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இரட்டை பனைமரங்கள் பல வருஷங்களாக அருளும் ஸ்தலம் உத்தமசீலி. இந்த பனைமரத்தினுடைய விசேஷம், இந்த பனைமரத்தை நன்றாக நீர் விட்டு அலம்பி, கையால் தேய்க்க வேண்டாம், அலம்பி மஞ்சள் குங்குமம் இட்டு புது வஸ்திரம் சாத்தி வலம் வந்தால் உங்களுக்கு 1க்கு 2ஆக நல் பலன்கள் கிடைக்கும். அற்புதமான பணம் கொட்டு என்று கொட்டும் பனைமரம், இரட்டை பனைமரம் உள்ள அற்புதமான இடங்கள் பல இருக்கின்றன. பட்டீஸ்வரம் கோபிநாத பெருமாள், விருத்தாச்சலம், உத்தமர் சீலி, அரண்மனைப்பட்டி, இப்படி. மேலும் இந்த உத்தமர் சீலி ஸ்தலம் நித்தியமா தினமும் வாஸ்து நேரம் அமையும். வாஸ்து பூஜை நித்திய விஷ்ணுபதி, நித்திய பிரதோஷம் அப்படி செய்வது போல தினமும் வாஸ்து நேரம் ஆகும். அந்த நேரத்திலே ஒன்றிருக்கிறது. விடியற்காலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை. இந்த நேரத்திலே பனைமரங்களுடன் இந்த இறைமூர்த்திகளை நிதானமாக அடிப்பிரதர்சனம் செய்து வழிபட வேண்டிய ஸ்தலம் உத்தமர் சீலி. ஒரு தடவை வாழ்க்கையிலே வருஷத்திலே ஒரு முறை வருகின்றது. எல்லோரும் கூட்டாக பல கோடி சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் வராங்க. இந்த இடத்தை விட்டுறாதுங்க. ஸ்ரீ வாலி தாரா தம்பதிகள், வாலியினுடைய மனைவி தாரா, 2 பேரும் சேர்ந்து மகனுடன் ஸ்ரீ அங்கதனை பெற்றெடுப்பதற்கு ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷி அற்புதமாக ஆசீர்வாதம் செய்து அருளிய முறையிலே திரு அண்ணாமலையாரை அங்கிருந்து வழிபட்ட ஸ்தலம் உத்தமர் சீலி. வருஷத்திலே இப்படி குறிப்பிட்ட சில நாட்கள் சந்திர கிரகணங்களுடன் அந்த ரேசுடன் சேர்ந்து பூஜை செய்யும் ஸ்தலம் உத்தமர் சீலி. கங்கை காவிரி இணைப்புக்கு கண்டிப்பாக இது ஒரு நேரத்திலே இது நடைபெறும். அதற்கு உதவி புரியும் அற்புதமான இடமே உத்தமர் சீலி. மிக விரைவிலே கங்கையும் காவிரியும் இணையப் போகின்றது. அன்னைக்கு யார் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு மனிதனுடைய பெயரை சொல்வார்கள். ஆனால் இந்த உத்தமர் சீலிலே கடந்த ஒரு 10 வருடமாக நடந்து கொண்டு வருகின்ற இந்த நமது அடியாருடைய தொடர் பூஜையால் இவை நடைபெறும். மழையே இல்லை என்று வத்தி போயிட்டுனா இங்கே 6 காலத்திலே அபிஷேகம் செய்வதும், அப்படி கோடியக்கரை அருகிலே அகஸ்தியான் பள்ளியிலும் அபிஷேகம் செய்வதும், ஊரிலே நாட்டிலே நீர் பஞ்சம் இல்லாமல், அறவே நீர் பஞ்சம் இல்லாமல் செய்துவிடலாம். ஆட்சியாளர்கள் நினைத்தால் இந்த நீருக்காக போராடுபவர்களை மிக எளிதில் இதை தடுத்தே விடலாம். நீர் போச்சு, பிரச்சனை இல்லை, காவேரி பஞ்சம் தன்னால் சேரும். இப்படி இங்கே ஆனந்தவல்லி உடனுரை, ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ கைலாசநாதராக சிவபெருமான் அற்புதமாக அருள் புரிகின்றான். இங்கே வேணுகோபால சுவாமி இருக்கின்றால், ஸ்ரீ சரஸ்வதி மாதா, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அதற்கு முன்பாக அமர்ந்து தொடர்ந்து ஓம் நமச்சிவாய என்கின்ற
பஞ்சாட்சர ஜபம் செய்து காலம் கணிகையிலே வசுந்தரா வம்சாதினி என்ற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வீணையை பரிசாக பெற்ற ஸ்தலம் உத்தமர்சேரி. வீணை வாசிப்பவர்கள், பயிலுபவர்கள், இசைக்கலைஞர்கள் வழிபட வேண்டிய இடம். அமர்ந்த கோல மகாலட்சுமி தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வசந்த மகாலட்சுமியாக அருளும் ஸ்தலம் இந்த உத்தமர்சேரி. அடுத்த பெருமை என்ன? பல கோடி இருக்கின்றது. இங்கே ஞான சரஸ்வதியினுடைய சன்னதி வர வேண்டும் என்று பல வருடங்களாக முயற்சி நடைபெறுகின்றது. உத்தேசிக்கப்பட்டு விட்டது. இப்போது நாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்ற இடம் உத்தமர்சேரி ஸ்தலம் எங்கே இருக்கிறது? திருச்சிராப்பள்ளி கல்லணை மார்க்கத்திலே திருவளர் சோலையை அடுத்து, திருவளர் சோலை என்று சொல்வார்கள், கல்லணை மார்க்கத்திலே அடுத்து அமைந்துள்ள இந்த இடமானது உத்தமர்சேரி. திருக்கணித முறைப்படி நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி அன்றிலிருந்து பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை 23/3/2025 முதல் 28/3/2025 வரை அமையும் சூரிய பாஸ்கர மகா பூஜையில் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெறுவதற்கு நீங்கள் தயாராகுவார்கள். வருஷத்துக்கு ஒரு முறையே கிடைக்கும் இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள். அதுவும் இந்த குரோதி வருஷம் எவ்வளதோ குரோதம் நிறைந்த வருஷமாக இருக்கின்றது. விஸ்வாவசு வருஷம் யாருக்கும் விஸ்வாசம் கிடையாது, நன்றி கிடையாது. அந்த மாதிரியான மனிதர்களை அவர்களிலிருந்து நம்மை ஒதுக்கி தள்ளி நல்ல வகையிலே கொண்டு போகின்ற அற்புதமான வழிபாட்டு ஸ்தலம். நித்திய பூஜைக்கு, ஒரு கால பூஜைக்கு அன்பர்கள் நீங்கள் பலருக்கு எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் கொட்டும். திருமணம், சுபகாரியம், மங்கள நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய உத்தமர்சேரி. தினமும் அங்கே 9 புதிய செங்கல்லை வைத்து காலை 4:30 மணி, விடியற் காலை 4:30 மணி முதல் 6 மணி 6:30 மணி வரை பூஜை செய்து உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே நீங்கள் வைத்து அதை கட்டுவதற்கு வேலை ஆரம்பித்தார். அந்த வீட்டிலே பல 100 வருஷம் தலைமுறையாக எந்த விதமான தோஷம் குற்றம் இல்லாமல் அந்த வீடு, ஆலயம், உங்களுடைய சிறிய கோவில் கட்டுவதற்கு கூட, பெரிய கோவில் கட்டுவதற்கு கூட இங்கே முழு செங்கல், புது செங்கல்லை வைத்து பூஜை செய்து எடுத்து செல்லுங்கள். இப்படி செங்கல் வியாபாரம், இப்படி மணல் மற்றும் கட்டுமான பொருள்கள் வியாபாரம் செய்கின்றவர்கள் அனைத்து பேரும் மிக சீக்கிரம் வழிபட வேண்டிய குறைந்த நாளே இருக்கின்றது. உங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் 9 கல்லை வைத்து பூஜை செய்து கொடுக்குமாறு அதுக்கான உள்ள தொகையை அனுப்பி வைத்தும், பூஜைக்கு தேவையான நீங்கள் தேவையான அந்த பொருட்கள் வாங்குவதற்கும் தேவையான காணிக்கையை இந்த ஃபோன்பே திரு வெங்கடகிருஷ்ணனுக்கு நேரடியாக இப்பொழுதே அனுப்பிவிடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கோ, 9488765604. மேலும் மீண்டும் ஒரு தடவை 9488765604. ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன், ஸ்ரீரங்கம். அவரை தொடர்பு கொண்டு அவரே பூஜை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால உங்களுடைய எல்லா வீட்டிற்கும் வாஸ்துக்கு தேவையான புது வீடு கட்டிடம் கட்டுவதற்கு பல இடங்கள் இருக்கின்றது. விஸ்வகர்ம லோகத்திலிருந்து அத்தனை கோடி தேவதைகளும் இப்படிதான் பூஜையை, தொழிலை ஆரம்பிக்கின்ற இடம் உத்தமர்சேரி. பல ஆலயம் இருந்தாலும் இப்பொழுது நமக்கு பாஸ்கர பூஜையுடன் சேர்ந்து கிடைக்கும் உத்தமர்சேரி ஆலயத்திலே குழு செங்கலை வைத்து அபிஷேகம் செய்து பூஜை செய்து கண்டிப்பாக எடுத்து வாருங்கள். உங்களுடைய வீடு, சொத்தை இழந்துட்டோம், பெரிய பங்களா இருந்தது, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, கவலையே படாதீர்கள். எடுத்து வந்து வீட்டில் வைத்து நீங்கள் ஆரம்பிக்கும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி. கிடைக்காத வீடு கிடைக்கும், வராத பொருள்கள் வந்து சேரும், சொல்ல முடியாத அளப்பரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை நாடி ஜோதிடர்கள்
ஜோதிஷ வல்லுநர்கள், வேத வித்தகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள் எல்லோருக்கும் இதை பகிர்ந்து ஷேர் செய்து அனுப்புவதும் பெரும் புண்ணியம். எதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம்? எங்களது இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் விளம்பரத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏனென்றால் அதனால் வருகின்ற தேவையற்ற பொருள் வரவோ எதுவோ எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. உள்ள காரியத்தை ஒழுங்காக இந்த ஆடியோ மூலம் எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் வாத்தியாருடைய அவர் சொல்லிய கருணையான வார்த்தை. எல்லோருக்கும் சொல்லுங்கள், வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருணாச்சலா.